இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினரின் கோரிக்கையாக இருந்து வந்தது. இது வழக்காக நீதிமன்றத்திற்கும் சென்றது. நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கை விசாரித்து நேரடியாக திருப்பரங்குன்றம் மலையின் மீதே ஏறி ஆய்வு செய்தார். அதனை அடுத்து அவர் அளித்த தீர்ப்பில் அங்கு இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து உடனடியாக அங்கு 144 தடை உத்தரவு நேற்று கார்த்திகை தினத்தையொட்டி அங்கு பல்வேறு இந்து அமைப்பினரும் பாஜகவினரும் அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அங்கு குவிந்ததால் 144 தடை உத்தரவை பிறப்பித்தது தமிழ்நாடு அரசு. இதனையடுத்து அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்று அதற்கு முன்னரே நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் எதிர்த்தரப்பினர். இந்த நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் மத்திய படையின் பாதுகாப்போடு சென்று மனுதாரர் 10 பேரோடு சென்று அங்கு மலையின் மீது தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவும் நேற்று ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு கூடுவதற்கு காரணமாக அமைந்தது. தொடர்ந்து பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் அங்கு கூடி நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று நேற்று வலியுறுத்தினர். அவர்களை அனுமதிக்க முடியாது, தமிழ்நாடு அரசு மேல்முறையீடுக்கு சென்றிருக்கிறது, 144 தடை உத்தரவும் அமலில் இருக்கிறது என்று காவல்துறை நேற்று அனுமதியை மறுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தின் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும்போது 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. தொடர்ந்து தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்றும் 144 உத்தரவை நீக்கியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரிக்கவும் 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. இதனையடுத்து இன்று மாலை மீண்டும் நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கை கையில் எடுத்தார். தொடர்ந்து தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றப்படுகிறார். அவரோடு பாஜகவினர் கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மாலையே சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார். தொடர்ந்து அங்கேயே இருந்து போலீசாரோடு பேச்சுவார்த்தையும் நடத்தினார். இந்த நிலையில் காவல்துறையினர் தமிழ்நாடு அரசு மீண்டும் மேல்முறையீட்டிற்கு சென்றிருக்கிறது, 6 மணிக்கு மேல் அங்கு அனுமதி கிடையாது என்ற காரணங்களை கூறி மீண்டும் அனுமதியை மறுத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கு கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு ஒரு பெரும் கூட்டம் கூடியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றப்படுகிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு பாஜகவினரும் கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். மனுதாரரை மட்டுமாவது தீபம் ஏற்ற அனுமதியுங்கள் என்று காவல்துறையினரிடம் நீண்ட நேரம் பாஜகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் காவல்துறை திட்டவட்டமாக அனுமதியை மறுத்ததை அடுத்து தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது என்று போலீசார் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு முழக்கங்களையும் எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு பல்வேறு காவல்துறை வாகனங்களும் அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.
கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். மேல்முறையீடு செய்ய உள்ளதால் மலையின் மீது தீபமேற்ற யாரையும் அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை திட்டவட்டமாக அனுமதியை மறுத்திருக்கிறது. இதனால் அங்கு கூடியிருந்த பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் கலைந்து செல்ல மறுத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதால் தற்போது காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு பல்வேறு காவல்துறை வாகனங்களும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. பெருமளவிலான போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் இந்து அமைப்பினரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்த விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனுதாரரை மட்டுமாவது மலையின் மீது சென்று தீபமேற்ற அனுமதிக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. இதனையடுத்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யப்போவதாக கூறி மலையின் மீது யாரையும் அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை மறுத்திருந்தது. இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையின் வாகனத்தில் அவர்கள் ஏற்றப்படும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை காவல் ஆணையர் போதுமான பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இந்த பிரச்சனை பெரிதாகி இருக்காது என்று தனது உத்தரவில் GR சுவாமிநாதன் குறிப்பிட்டிருந்தார். இன்றே தீபத்தை ஏற்ற வேண்டும், திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் இன்றே தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் காவல்துறை ஆணையர் லோகநாதன் முழு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவில் இன்று இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் காவல்துறை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. மேலும் அது தொடர்பாக கூடிய இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் பேருந்துகள் மற்றும் காவல்துறை வாகனங்களில் கைது செய்யப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தற்போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். இன்றே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவரிடம் வந்தபோது இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோடு பாஜக மூத்த தலைவர் H ராஜாவும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். அவரும் அந்த வாகனத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதை சுட்டிக்காட்டி காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. மனுதாரரை மட்டுமாவது மலையின் மீதேறி தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று நீண்ட நேரமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் காவல்துறை தற்போது திட்டவட்டமாக அனுமதி மறுத்திருக்கிறது. தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய இருக்கிறது, எனவே அனுமதிக்க முடியாது என்று ஒரு காரணத்தை கூறியது காவல்துறை. மேலும் 6 மணிக்கு மேல் மலையில் யாருக்கும் அனுமதி கிடையாது என்ற ஒரு விதியையும் காவல்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் சட்டம் ஒழுங்கு சூழலை சுட்டிக்காட்டி அனுமதியை மறுத்திருக்கிறது. தமிழக பாஜக மூத்த தலைவர் H ராஜாவும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினரின் கோரிக்கையாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோவிலின் மலையின் மீது வழக்கமாக ஏற்றப்படும் இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது நேற்று கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு. ஆனால் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய
தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வழக்காக நீதிமன்றத்திற்கு சென்றது. அங்கே நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கை விசாரித்த போது நேரடியாக திருப்பரங்குன்றம் மலைக்கே சென்று ஆய்வுகளை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் பிறப்பித்த உத்தரவில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்ற வேண்டும், தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. மேலும் நேற்று மாலை தீபம் ஏற்றும் சமயத்தில் அங்கு 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று நீதிமன்றத்தில் பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் முறையிட்டனர். இதனையடுத்து நீதிபதி நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையோடு சென்று மனுதாரர் அங்கு தீபம் ஏற்றலாம், 10 பேரோடு சென்று தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து நேற்று ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் நேற்று அனுமதி மறுத்தது தமிழ்நாடு அரசு. இதனையடுத்து மீண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கே சென்றது. 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு, மதுரை அமர்வு இந்த வழக்கை விசாரித்து இன்று தமிழ்நாடு அரசின் மனுவை தள்ளுபடி செய்து தனி நீதிபதியின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்றும் 144 உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டது. இதனையடுத்து நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கை இன்று மாலை விசாரித்த போது உடனடியாக திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தார். மனுதாரர் உரிய பாதுகாப்போடு சென்று அங்கு தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவை பிறப்பித்தார். இதனையடுத்து நேற்றை போலவே தற்போது ஒரு சூழல் அங்கு உருவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையினர் பல்வேறு வாகனங்களில் அவர்களை அழைத்துச் செல்லும் காட்சிகளையும் தற்போது பார்க்க முடிகிறது. நேற்றை போலவே காவல்துறை இன்றைக்கும் அனுமதி மறுத்திருக்கிறது. நீதிபதி GR சுவாமிநாதன் அனுமதி மறுத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் தற்போது காவல்துறை அனுமதியை மறுத்திருக்கிறது. தற்போது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். காவல்துறையோடு ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் மனுதாரர் மற்றும் பாஜகவினர். ஆனாலும் காவல்துறை திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. நீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்ய இருப்பதால் அனுமதி கிடையாது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மலைப்பாதையில் மனுதாரர் ராம ரவிக்குமார் காத்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை பேருந்தில் அழைத்துச் செல்கிறது காவல்துறை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த தலைவர் H ராஜா ஆகியோர் அந்த பேருந்தில் இருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். அவர்கள் அழைத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காவல்துறை வாகனத்தை வழிமறித்து அங்கு பாஜகவினர் முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்படக்கூடிய காவல்துறை வாகனத்தை செல்ல விடாமல் அந்த காவல்துறை வாகனத்தின் முன்பாக தற்போது பாஜகவினர் முழக்கம் எழுப்பும் காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில், அவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்க முடிகிறது. நம்புறோம். அது வரைக்கும் நாங்கள் இருப்போம். கமிஷன் வரணும், அவர் பதில் காத்திருக்கோம். அழைச்சிட்டு போறதுக்காக இது வரைக்கும் வரல. 10 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நீதியரசர். கமிஷனர் அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஒரு செய்தி சொல்றேன், தீபம் எல்லாம் கொண்டு போன கோயில் அதிகாரிகளும் அங்க மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய அனுமதிக்கிற விஷயத்தை நான் பதிவு செய்யறேன். ஆணையர் வரணும், அவர் எங்களை அழைச்சிட்டு போவாருன்னு நாங்கள் நம்பிக்கையில நிற்கிறோம். அவர் வரணும்.
திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக இந்துத்துவா மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மனுதாரர் ராம ரவிக்குமார் பேசிய காட்சிகளையும் தற்போது பார்த்தோம். காவல்துறை ஆணையர் வருவார், எங்களை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு அங்கே காத்திருப்பதாக தெரிவித்தார். முன்னதாக தனி நீதிபதி காவல்துறை கமிஷனர் பாதுகாப்போடு மனுதாரர் 10 பேரோடு சென்று அங்கு இன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் மனுதாரர் ராம ரவிக்குமார் பேசிய காட்சிகளை பார்த்தோம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ள மலையின் உச்சியில் இடதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மறுபுறம் சுல்தான் சிக்கந்தர் தர்காவும் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப நாளில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பிள்ளையார் கோவிலின் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்பினர் முன்வைத்தார்கள். தற்போது இதுதான் இந்த வழக்காக மாறி தற்போது இந்த இடத்தில் வந்து நிற்கிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரித்தார். நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு உத்தரவை அண்மையில் பிறப்பித்திருந்தார். மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். தற்போது அதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. நீங்க மறுக்கிறீங்க. கோர்ட் ஆர்டர் மீறி இந்த 3 சாமி ஒன்னு சச்சின், கணேசன், கோட்டு சாமி